அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க வேண்டியதை அது என்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதனால நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸினுடைய ரேங்க் லிஸ்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த நிவார் புயல் காரணமாக இன்னைக்கு 24ஆம் தேதி நடக்க வேண்டிய கவுன்சிலிங்கை தள்ளி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஷெட்யூல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 23ஆம் தேதிக்குரிய ஷெட்யூல் நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் சீட்ஸ் எடுத்துட்டாங்க. ஆனால் 24ஆம் தேதி இன்னைக்கு நடக்க வேண்டியதை தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தள்ளி வச்சிருக்காங்க. எப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா 30ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 30ஆம் தேதி இந்த கவுன்சிலிங்கை தள்ளி வைக்கிறதுனால 24 நடக்க வேண்டியதை 30ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா 25, 26, 27, 28, 29, 28 இந்த நாட்கள் நடக்கிறது என்ன ஆகும் அப்படின்றதுதான் சந்தேகம். சப்போஸ் இந்த 24ஆம் தேதியில் இருக்கிறவங்க அவங்க தான் ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க, அதாவது கட் ஆஃப் அதிகமா இருக்கிறவங்க, இவங்க எடுத்த போவ சீட்டை தான் இந்த 25ஆம் தேதி இருக்கிறவங்க எடுக்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். சப்போஸ் இவங்க இப்படி பண்ணலாம், ஒன்று 24, 25 மாத்தினாங்க அப்படின்னா 24ஆம் தேதி வர்றவங்க 25ஆம் தேதி வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி இன்டிமேஷன் அவங்க கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 வர வேண்டியவங்க 30ஆம் தேதிக்கு மாற்றி வச்சிருக்க மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 4 நாள் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்றதான் சந்தேகம். நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹையர் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க எடுத்தது போவதான் அதுக்கப்புறம் லோயர் இருக்கணும். அதனால இந்த 4 நாளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால மறுபடியும் இந்த கவுன்சிலிங் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரொம்ப தள்ளி போறதுனால யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன் அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே பப்ளிஷ் பண்ணல. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்றது எந்த கமிட்டி அப்படின்னா இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய கமிட்டி தான். அதே மாதிரி அவங்க PNYSக்கு நேற்று தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவங்க நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்ப்போம் பாருங்க. இந்த இருக்கு இந்த PNYSக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க 30ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டீங்களா டோட்டலாக கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதனால பாராமெடிக்கல் கோர்சஸினுடைய கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் மேபி நெக்ஸ்ட் மந்த் போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த குழப்பங்களை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பாராமெடிக்கலுக்கு வர முடியும். ஓகேங்களா? ஸோ எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. எந்த ஒரு இந்த மாதிரியான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கப்படும். தேங்க்யூ.